பாருங்கள், நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கூழ். அதுக்கப்புறம் கூழில் வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து கூழ் கரைச்சிட்டேன். இந்த பாருங்கள், நல்லா கரைச்சிட்டேன் கூழ். சூப்பராக இருக்கு பாருங்கள். நேற்று தான் செஞ்சேன். கூழ் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் குடிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டே கலக்கி வச்சிட வேணாம். குடிக்கும்போது இங்கே பாருங்கள், வெங்காயம் தயிர் போடணும். குடிக்கும்போது தயிர் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வெங்காயம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், தயிரும் வெங்காயமும் மிக்ஸ் ஆகிடும். தயிர்லேயும் வந்து நல்ல நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. வெங்காயத்துலேயும் நல்ல நீர்ச்சத்து இருக்குது. குளிர்ச்சியை கொடுக்கும். தயிர் கூழ குளிர்ச்சியை கொடுக்கும். காலையில் இதை சாப்பிட்டு இந்த வெயில் காலத்தில் சம்மர் சீசனில் போனீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், ஊறுகாய். இது வந்து நான் லெமன் ஊறுகாய் வீட்டிலே போட்டது. இது பாருங்கள், இது தொட்டுக்கிறதுக்கு லெமன் ஊறுகாய். அப்படியே லெமன் ஊறுகாய் போடும்போதே 2 மிளகா வந்து நான் இது பண்ணிவிடுவேன். நல்லா போட்டு ஊற வச்சிருவேன். அவ்வளோதான். 1 மிளகா, 1 லெமன் ஊறுகாய். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இதான். சூப்பராக இருக்கும். நிறைய ஊறுகாயெல்லாம் சாப்பிடாதீங்க. நான் வந்து வீட்டிலே போட்டதால் 1 ஊறுகாய் 1 மிளகா. அந்த மிளகாவையும் நல்லா அவிச்சு காய வச்சு அதுக்கப்புறம் தான் போடுவேன் நான். அப்போ தான் வந்து அது பதமாக இருக்கும். சூப்பராக இருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி இந்த சம்மர் சீசனில் செஞ்சு சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் என்ன வேணால் சாப்பிடுங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.